திருக்குறள் கதைகள் கதை எண் 296. பேசியது தவறா? கம்பெனி நிர்வாகம் விஷயமாக ஒரு முக்கியமான முடிவு எடுக்க நினைக்கிறேன். அது விஷயமாக உங்களெல்லாம் கலந்து ஆலோசிக்க தான் இந்த கூட்டம். நீங்கள்லாம் இந்த கம்பெனியில் பல வருஷமாக வேலை செய்கிறீங்க. உங்கள் அனுபவத்தோட அடிப்படையிலையும் உங்களோட சிந்தனை அடிப்படையிலையும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். இந்த பீடிகையுடன் தொடங்கினார் பொது மேலாளர் விஜயராகவன். தன் யோசனையை அவர் விவரித்ததும் பலத்த கரகோஷம் எழுந்தது. பிரமாதம் சார், புதுவிதமான அணுகுமுறை, இது பிரமாதமாக செயல்படும். அற்புதம் சார், இது மாதிரி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. இது போன்ற பல பாராட்டு கலந்த ஆமோதிப்புகள் வெளிப்பட்டன. அப்போ நான் அதை உடனே அமல்படுத்தலாமா என்றார் விஜயராகவன். நிச்சயமாக சார் என்றனர் பலரும். சில வினாடிகள் மௌனத்துக்கு பின், சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா ஒன்று சொல்லலாமா என்ற ஒரு குரல் பலவீனமாக ஒலித்தது. எல்லோரும் ஒரு சேர திரும்பி குரல் வந்து பார்த்தனர். உதவி மேனேஜர் சதாசிவம். சொல்லுங்கள் சதாசிவம் என்றார் விஜயராகவன். சார் இதில் சில நடைமுறை சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று ஆரம்பித்தார் சதாசிவம். சொல்லுங்கள் என்றார் விஜயராகவன். அவளை உற்சாகம் சட்டென்று வழிந்து விட்டார் போல் இருந்தது. சதாசிவம் தன் கருத்தை சொன்னார். அவர் பேசி முடித்ததும் ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. சார் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்று ஆரம்பித்த ஒரு மூத்த அதிகாரியை கையமர்த்திய விஜயராகவன், இதை பற்றி நாம் அப்புறம் பேசலாம், இப்போது மீட்டிங்கை முடிச்சுக்கலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்தார். என்ன சதாசிவம், உங்களுக்கு முன்னேறும் ஆசை இல்லையா என்றார் சதாசிவத்தின் மேலதிகாரி கார்த்திகேயன். ஏன் சார்? நம்ம ஜிஎம்முக்கு அவர் கருத்து யாரும் மறுத்து பேசினாலே பிடிக்காது. அவர் ஒரு ஐடியாவை யோசித்து அதை பற்றி ரொம்ப உற்சாகமாக பேசி நம்மளோட கருத்தை கேட்டார். மூத்த அதிகாரிகள் எல்லாரும் ஆஹா பிரமாதம்னு தலையாட்டினாங்க. நீங்களும் சேர்ந்து தலையாட்டாட்டாலும் வாயை முடிக்கிட்டாலும் இருந்திருக்கலாம். அவர் சொன்னதில் தப்பு கண்டுபிடிச்சி பேரை கெடுத்துக்கிட்டீங்களே. இப்போ ப்ரமோஷன் வர நேரம், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து தேவையில்லாமல் பேசி வாய்ப்பை கெடுத்துக்கிட்டீங்களே என்றார் கார்த்திகேயன். சார் அவர் நம்ம கருத்தை கேட்டார், எனக்கு உண்மையிலே பட்டதை சொன்னேன். அதில் தப்பாக எடுத்துப்பாருன்னா அதுக்கு நான் என்ன சார் செய்ய முடியும் என்றார் சதாசிவம். சார் உங்களை ஜிஎம் கூப்பிடுறாரு என்றார் பியூன். நேரில் கூப்பிட்டு திட்டப்படுறாரா? அதில் நடந்து தான் கொஞ்ச நாள் ஆயிடுச்சே என்று நினைத்து கொண்டே பொது மேலாளரின் அறைக்கு சென்றார் சதாசிவம். பொது மேலாளரின் அறையில் துணை பொது மேலாளரும் அமர்ந்திருந்தார். வாங்க சதாசிவம், உட்காருங்க என்றார் விஜயராகவன். சார் அன்றைக்கி பேசுனது அதிக பிரசக்தனமாக இருந்தா என்று ஆரம்பித்தார் சதாசிவம். நோனோ, நீங்கள் அன்றைக்கி சொன்னது முழுக்க உண்மை. மற்ற சிலருக்கும் அதெல்லாம் தோணியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சொன்னால் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சி அவங்க எதுவும் சொல்லாமல் இருந்தப்போ நீங்கள் தைரியமாக உங்கள் கருத்தை சொன்னது நான் பாராட்டுறேன். நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையில் நாங்கள் கலந்து பேசி என்னோடய யோசனையில் சில மாறுதல்கள் செஞ்சுருக்கோம். இன்னொரு மீட்டிங் போட்டு அது விவாதிக்க போகிறோம். நீங்கள் தைரியமாக உண்மையை பேசுனதுக்காக உங்களை பாராட்டத்தான் உங்களை கூப்பிட்டேன் என்றபடி தன் கையை நீட்டினார் விஜயராகவன். சதாசிவம் நம்ப முடியாத மகிழ்ச்சியுடன் தன் கையை நீட்டினார். அவர் கைகளை பிடித்து குலுக்கிய விஜயராகவன், பாராட்டுகள் சதாசிவம், நீங்கள் இனிமேல் அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லை, உங்களை மேனேஜராக ப்ரமோட் பண்ணியிருக்கோம் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த துணை பெருமாளிடம் திரும்பி, ப்ரமோஷன் ஆள் அவர்கிட்ட கொடுங்க என்றார். அறத்துப்பால் துறரவியல் அதிகாரம் 30 வாய்மை. குறள் 296. பொய்யாமை என்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொருள்: பொய் இல்லாமல் வாழ்வதை விட புகழான நிலை ஒருவனுக்கு வேறு எதுவும் இல்லை. அது அவன் கேட்காமலேயே அவனுக்கு எல்லா நலன்களையும் தரும். நன்றி.